தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றியதாக கூறி வந்த முதலமைச்சர் தற்போது மாற்றி கூறுவது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னுடைய நேரடியான கேள்விக்கு எதிர்கொண்டு பதில் அளிக்க திராணில்லாத அரசு விழாவில் பதிலளிக்க விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிலை தெரிவித்து வருகிறார் எனவும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியானது 90% மேல் நிறைவேறப்பட்டதாக பேசியிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தற்போது சிவகங்கையை பேசும்போது திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதியில் 381 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீதும் 116 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதாவது 28 மாதங்களில் கழித்து பல்வேறு நிபந்தனைகளுடன் மகளிர் உரிமை தொகை வழங்கிய அரசுதான் இந்த ஸ்டாலின் மண்டல அரசு என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் அதாவது விலைவாசி உயர்வு, அதே போல மின் கட்டண உயர்வு, அதே போல சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவைகளை தொடர்ந்து பொதுமக்களுக்கு விலையேற்றத்தையே இந்த அரசு கொண்டு வருவதாகவும், அதே போல ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு, நீர் கட்டணம் உயர்வு மற்றும் அதே போல தொழில் வரி உயர்வு உள்ளிட்ட அனைத்து பதிவு கட்டணங்களும் அதே போல உயர்வு ஆனது சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகள் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிபறி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கலாச்சாரம், அதே போல போதை கலாச்சாரம், கஞ்சா உள்ளிட்டவைகள் தமிழகத்தில் பெருகியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, 505 வாக்குறுதிகளில் 380 மட்டுமே நிறைவேற்றியிருப்பதாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கூறியதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.